ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவன் தந்த வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு மரணத்தை ஜெயித்தார். இந்த உலகத்தில் அநேகர் ஜெயம் பெற்று வாழ்க்கையை வாழ்வார்கள். அவருடைய ஜெயமானது நீடித்து இருக்கும். ஆனால் மரணத்தை இந்த உலகத்தில் ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் எதிர்நோக்கும் காரியங்களில் ஜெயமான ஒரு காரியங்களை செய்து வருவார்கள். ஆனால் மரணத்தின் முன்பாக யாரும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் யாரும் கிடையாது. ஆம், நம் இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். இந்த உலகத்திலே நாம் அநேகரை நம்பி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். அவர்கள் மரித்து போன பின்பு நமக்கு என்ன செய்வது, யாரிடம் இதை சொல்வது என்று தெரியாத திகழ்த்து கொண்டிருப்போம். கணவரை நம்பி, பெற்றோரை நம்பி, பிள்ளைகளை நம்பி தனக்கு செய்கிறவர்கள் ஒரு நாள் மரணத்தை சந்தித்து மரித்து போனார்கள், மரித்திருப்பார்கள். நாம் தனியாக நிற்கப்பட்டிருப்போம், தனிமையை சந்தித்திருப்போம். அவர்கள் மனிதர்கள், அவர்கள் ஒரு நாள் மரித்து போவார்கள். நாம் நம்பினவர்கள் ஒரு நாள் மரித்து போவார்கள். ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிற நம் தேவனத்தை நம் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு காலமும் நம்முடைய நம்பிக்கையானது நமக்கு ஏமாற்றத்தை தராது. இயேசு சொல்கிறார், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வேறொருவர் கையில் இல்லை. அது சாத்தானின் கையிலும் இல்லை. அது இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உங்கள் ஜீவியமானது தேவனிடத்தில் உள்ளது. லாசரு மரித்து 4 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்டான். ஆனால் இயேசு வந்து, லாசரே வெளியே வா என்றார். அவன் உயிர்த்தெழுந்து வெளியே வந்தான். முடிந்தது என்ற லாசரின் வாழ்க்கையை தேவன் தொடங்க வைத்தார். இங்கு கேட்கிற யாராவது என் வாழ்க்கை முடிந்தது என்று நீங்கள் நினைத்திருந்தால், தேவன் என்று அதை உயிர்த்தெழுகிற தேவன் உயிர்ப்பிக்கிற காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். பயத்தோடு இந்த வசனத்தின் முன்பாகம் பயப்படாதே என்று சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 1:17. ஆம், என் அன்பு சகோதரர்களே, நாம் பயத்தோடு நாம் வாழ்ந்து வந்தால் மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகம் முடிவு வரையந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தேவன், நீங்கள் தனிமையாக இல்லை. உன் கண்ணீர் வீணாகாது. உயிரோடு இருக்கிற இயேசு உன்னை பார்க்கிறார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்றால் தேவன் உங்களை அவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு நிரப்புவார். இன்று இந்த உயிரோடு இருக்கிற இயேசு உங்களை அழைக்கிறார். பயத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். இருக்கிறேன், நீயும் ஜீவன் அடைவாய். இயேசுவை என் வாழ்க்கையில் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் தேவன் உண்மையாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தால், இயேசு சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். அதுவே நம் நம்பிக்கையும், அதுவே நமது ஜீவியமும் கொண்டு இந்த உலகத்திலே வாழும்போது தேவன் ஒருவரை நாம் நம்பி அவரை பின்பற்றி சமாதான வாழ்க்கையை, நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழும்போது அவ்விதமான உயிர்த்தெழுதலின் தேவன் நம்மோடு இருந்து நம் காரியங்களை இந்த நாளிலும் வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.